VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். உலகத்துக்கே தெரியும் இந்த ஆட்சியில் எங்களுடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வர், அவரை தவிர்த்து எந்த சென்டரும் கிடையாது. அவர் ஒருத்தர் தான் ஒரே சென்டர். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இல்ல பாருங்க, பொதுமக்களோட சேர்ந்து நிறைய நிர்வாகிகள் போய் பாக்குறாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பொதுமக்கள் பயன்படுத்துற இடத்த எல்லாரும் போய் பார்க்கிறதும், அங்க போய் பொதுமக்கள் பயன்படுத்தல போய் எல்லாரும் யாரும் தேவையில்லாமல் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் இன்னைக்குதான் பொதுமக்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. முன்னாடிலாம் யாராவது போய் ஏதாவது துறைக்குள்ள பார்க்க முடியுமா? இல்ல நீங்க போய் ஏதாவது துணை, இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர், ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவ்வளவு பேர் பொதுமக்கள் பாக்குறாங்க. முன்னாடி தலைமைச் செயலகத்துல புரோக்கர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு எந்த புரோக்கரும் தலைமைச் செயலகம் கூட பொதுமக்கள் தான் உள்ள இருக்காங்க. சோ அதனால பொதுமக்களோட நிர்வாகிகள் எல்லாம் போய் பாக்குறாங்க, பார்த்துட்டு வராங்க. அதுல ஏதாவது தேவையில்லாமல் யாருக்காவது தொந்தரவு செய்தால் கண்டிப்பாக அது முதல்வர் அனுமதிக்க மாட்டார். நன்றி. மதுரை விமான நிலையம் மெட்ரோ விரிவாக்கத்துல 2 எம்பியுமே குரல் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து கொண்டு வருமா? இல்ல, கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் இருக்கும். மெட்ரோ மட்டுமில்ல, மதுரை மாநகராட்சியில கழிவுநீர் கால்வாய்கள் கொண்டு வரதுக்கான இப்ப 2 பேரும் எல்லாரும் சேர்ந்துதான் அடுத்த வாரம் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் இருக்கோம். கழிவுநீர் கால்வாய்கள் மதுரை முழுசு வேணும். மதுரையில நிறைய வளர்ச்சி வேணும். இதுக்கு முன்னாடி மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிக் போக்கஸா இருந்துச்சு. ஒரு சில பேர் தனி நபர்கள் அவர்களே அவங்களுக்குள்ள எல்லாமே அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. நீ அப்படிலாம் இருக்காது. மதுரையில மிகவும் எல்லா வழியிலும் ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் மதுரை இருக்கு. அந்த இதுக்கு முழுவதுமாக முன்னாடி இருந்த அமைச்சர்களும், இங்க மதுரையில இருந்த அமைச்சர்களும், அங்க இருக்க எம்எல்ஏக்களும் எல்லாம் தான் காரணம். அதெல்லாம் சரி செய்து மக்களுக்கு முதல்ல கழிவுநீர் கால்வாயில் முழுமையாக திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். மதுரையில நிறைய இடத்துல அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரக்கான பணிகள் இருக்கும். அடுத்த வாரம் திரும்பவும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் கலெக்டரோட, எம்பி, நம்மளுடைய மதுரை எம்பி அண்ணன் சு வெங்கடேசன் அவர்களும் மற்ற எல்லா அதிகாரிகளும் நாங்கள் அடுத்த வாரம் ஆலோசனை வைக்க போறோம். வச்சுட்டு விரைவில் அதுக்கான முடிவு எடுப்போம். நண்பர்களே, நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் நிர்மல்குமார் அவர்களுடைய திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருக்கான தொகுதி அலுவலகத்தை நம்முடைய மாண்புமிகு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் நானும் இணைந்து இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறோம். ஒரு முன்மாதிரியான சட்டப்பேரவை அலுவலகமாக இந்த அலுவலகம் இருந்து செயல்பட வேண்டும். அதற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், தமிழ்நாட்டில் மிக பாரம்பரியமான மிக முக்கியமான மாவட்டம் மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்திற்கு பல வளர்ச்சி திட்டங்களை கேட்டு கொண்டு பெற வேண்டியதில் மிக முக்கியமான பொறுப்பு மாவட்ட அமைச்சருக்கு உண்டு. எனவே அந்த வகையில் மதுரையில் மிக அடிப்படையான பல நல்ல விஷயங்களை கொண்டு சேர்ப்பதற்கு அவர் கூடுதலாக இந்த காலங்களில் முயற்சி எடுப்பார். அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் நானும் மாணிக்கம் தாகூர் எம்பி அவர்களும் உறுதுணையாக இருப்போம். மதுரையினுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்வதற்கும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்வதற்கும் மாநில முதலீடுகளில் மிக அதிகமான விஷயங்களை மதுரைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நிலைப்பாடு நீட் வேணான்றது கைது நடவடிக்கைகள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குன்னு சொல்லி இல்ல, அதாவது நீட் வேண்டாம் என்பதற்கும் நீட்டினுடைய குளறுபடிகளை தொடர்ந்து அம்பலப்படுத்திக் கொண்டும் போராடி கொண்டும் இருக்கின்றோம். அதே போல மாநில அரசினுடைய நிலைப்பாடும் அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கார். நீட் என்பது முழுக்க மாணவர்களுடைய நலனை விட பிறர்களுடைய நலன் தான் முக்கியமாக கருதப்படுகிறது. மாணவர்கள் மிகப்பெரிய பாதிக்கப்படுகிறார்கள், மாநில உரிமை பாதிக்கப்படுகின்றது. இதற்கு எதிரான போராட்டங்களில் காவல்துறை ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து சொல்லி வரோம். மகளிர் உரிமை மத்திய அமைச்சர் தேசிய கீதம் 2 முறை பாடுறது மரபு மீறல் அப்படின்லாம் கிடையாது. தேசிய கீதத்தை 20 முறை கூட பாடலாம். தேசிய கீதத்துக்கு யாரும் எதிரி கிடையாது. அது நம்முடைய தேசிய கீதம், நம்முடைய நாட்டு கீதம். ஒவ்வொரு இடத்துக்கு இப்ப நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்னாலும் தேசிய கீதம் பாடப்படும். குடியரசுத் தலைவர் பேசி முடிச்ச பிறகும் தேசிய கீதம் பாடப்படும். ஏறக்குறைய அதே போலதான் தமிழ்நாட்டில் இந்த முக்கியமான பிரச்சனை வந்தே மாதரம். வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதனுடைய சுற்றறிக்கை அனுப்பிய அடிப்படையில் கவர்னர் அலுவலகத்தில் நடந்த 3 நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரத்தை முதல் பாடலாக பாடினார்கள். அது இருக்க பிரச்சனை, வந்தே மாதரத்தை நம்முடைய நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்தின்
தமிழர்களின் கடவுளாக சித்தரித்து 4 பேரா இருக்கு. எனவே அந்த 4 பேராவும் பாடக்கூடாது என்று அரசியல் நிர்ணய சபையில் முடிவு பண்ணாங்க. அதை மீறி இப்பொழுது மோடியும் அமித்ஷாவும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, தனிமனித மத சுதந்திரத்துக்கு எதிரானது, தனிமனித உரிமைக்கு எதிரானது. வேறு மதத்தை சார்ந்தவர்களை வேறொரு மதத்தினுடைய கடவுளை வழிபாட்டு பாட சொல்லுவது என்பதற்கு, அல்லது கடவுள் நம்பிக்கை அல்லாத நாத்திகர்களையும் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னும் சொல்ல போனால் அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் முடிவு செய்ய முடியாது. எனவே வந்தே மாதரத்தை பாடக்கூடாது என்பது ஏற்கனவே இருந்த நிலைப்பாடு, அது இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட்டிருக்கிறது. 2 நல்ல விஷயங்கள். அதில் மிக முக்கியமான முடிவுகளை இந்த அரசு எடுத்தது என்பதும், தேசிய கீதம் 2 தடவை பாடுறதுல ஒரு பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அது நம்முடைய பாடல், எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடலாம். தேசிய கீதத்திற்கு எதிரானவர்கள் என்று யாரும் கிடையாது. எனவே அது மரபு மீறல் என்று சொல்வது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்படுவதானே ஒழிய அதில் உண்மையிலே குற்றம் எதுவும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். மதுரையில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்திக்கட்டும், பார்க்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இல்ல, அதோட விளைவு தானே 2 பேரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் கூட்டணி வேணும்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டாங்க. 2 பேரும் கூட்டணி போறதுக்கு முடிவில் இருக்காங்க. 2 பேரும் போய் பார்க்கட்டுமே, மக்களை சந்திக்கட்டுமே. 2 பேரும் எதிராக இருந்து 2 தேர்தலை சந்திச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சியை குறுக்கு வழியில கொண்டு வந்து நினைச்சால் அதோட பயணத்தான் திரு எடப்பாடி அனுபவிச்சுட்டு இருக்கார், திரு ஸ்டாலின் அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவங்க அடுத்தடுத்து எப்படி போகணும், அவங்க தைரியம் இருந்தால் அது 2 பேரும் ஓப்பனாவே அறிவிக்கட்டுமே. திரு RS பாரதி சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் திரைமறைவா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டாங்க. சோ இதே தான் அவங்களும் பண்ணிருக்காங்க. இது எல்லாரும் அவங்க கூட்டணி கட்சியில இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எதற்காக வெளியே வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் 2 குடும்பமும் காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் நினைச்சாங்க. அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் நினைச்சோட விளைவு தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தைரியம் வந்தால் அடுத்த தேர்தலை சேர்ந்து எதிர்கொள்ளட்டும், பாரதிய ஜனதா கூட சேர்த்து எதிர்கொள்ளட்டும். கூட்டணி சம்பந்தமா அனைவரும் கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அதை பத்தி வேற ஏதாவது எவ்ரி சாட்டர்டே இந்த மாதிரி பனையூர்ல போய் வில்லிங்கா சேர்றாங்க. ஆனா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஆள் பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலை கணக்கு பண்ணி தான் நிறைய பேர் சேர்றாங்க. ஒரு விஷயம் நான் இப்ப சொன்னேன், நீங்க சொன்னீங்களே 2 பேரும் சேர்ந்து ஆட்சி, அதோட விளைவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கட்சியில இருக்க அந்த கட்சி 2 குடும்பமும் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாதான் அவங்களோட இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் நினைச்சாங்க இருக்கிற எம்எல்ஏ ஸ்ட்ரென்த்தை வச்சு. ஆனால் அதுவும் போதுமானதா இப்போ வரைக்கும் குறுக்கு வழியில் 2 பேரும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ சொல்றோம், திரும்பவும் குறிச்சு வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் சார்ந்தப்பட்ட ஒரு சில நபர்களும் சேர்ந்து, திரு எடப்பாடி சார்ந்த ஒரு சில நபர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை பிடிக்காமல் அவங்களுடைய தொண்டர்கள் எத்தனை நாளைக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நேர்மையாக அரசியல் பண்ணி மக்களா தினமும் களத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருக்கும் இதை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாரும் சேர்றாங்க. பட் அவங்களையும் உள்ள அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான அளவில் ஒரு அகாமடேஷன் பண்றதுக்கு கண்டிப்பாக எங்களுடைய கட்சியில் கொஞ்சம் நாள் எடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் செஞ்சுட்டே வரோம். இது அதோட விலை, நான் சொன்ன அதோட விளைவு தான் அது. அதுக்கும் பனையூர்ல சேர்றது எல்லாரும் சேர்றாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவட்ட வரைய நாங்களும் இது பண்ணி கொஞ்சம் அகாமடேட் பண்ணிட்டு இருக்காங்க, முயற்சிகளே பண்ணிட்டு இருக்கோம். திமுக அதிமுக இணைந்து தேர்தலை சந்திக்கட்டும், பார்க்கலாம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைக்க முயன்றதன் விளைவுகளைத்தான் அந்த இரு கட்சிகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். VGP Mereng Kingdom, ECR, Injambakam, Chennai.